அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசி அன்பு நேயர்களுக்கு இந்த சோபகிருது வருஷம் தை மாதம் அப்படின்னா 2024 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த தை மாதம் எந்த அளவுக்கு இந்த நவக்கிரகங்களால் மீனராசி அன்பு நேயர்களுக்கு ஒரு சாதகமான யோகமான ஒரு முன்னேற்றமான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்துமா அப்படிங்கிறது பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போது மீனராசியில் பிறந்த நேயர்கள் அப்படின்னா, மீனராசினா எப்பவுமே குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. உங்களுடைய ராசி காலச்சக்கரத்தில் 12ஆம் ஸ்தானம் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தில் 12ஆம் இடம் அப்படிங்கிறது மறைபொருள் இடம். அப்படின்னா உங்களுடைய எல்லாமே அடுத்தவங்களுக்காக உழைக்கிறது, அடுத்தவங்களுக்காக கொடுக்கறது, அதே மாதிரி ஆன்மீகத்தில் சிந்தனைகள் செலுத்துறது, குறிப்பாக தனக்காக வாழாமல் மற்றவங்களுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலையில் பிறந்தவங்க தான் மீனராசிக்காரர். ஏன்னா இந்த மீனத்துக்கு அதிபதி குரு. நவக்கிரகங்களையே குரு மாதிரி கொடுக்குறது யாரும் இல்லைங்க. ஏன்னா குரு தான் முழு சுவர். அந்த குரு ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் தான் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய உண்மை. அப்போது உங்களுடைய ராசிநாதனே குரு பகவானாக இருப்பதனால அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் அதெல்லாம் இருக்கட்டுங்க, எல்லா பாக்கியம் இருக்கட்டும். ஆனால் இப்போ நாம் கஷ்டப்பட்டுருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு மனசில் உங்களுக்கு ஒரு அழுத்தம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். காரணம்னா ஒரு விதத்தில் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்ப காலத்தில் நடந்தது, 2ஆம் இடத்துல ராகு சூட்சுமங்கள் இந்த 1.5-2 வருஷ காலமாக உங்களுக்கு பார்த்துட்டோம்னா மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும், மன கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த நிலையிலிருந்து மாறுதல் கிடைக்குமா, மாற்றங்கள் வருமா அப்படின்னு எதிர்பார்த்த மீனராசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவோட வீட்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக மோசமானது. ராகுவுக்கு எப்போவுமே சொந்த வீடு இல்லை. எந்த வீட்டில் இருக்குதோ, எந்த ராசியில் இருக்குதோ அந்த ராசிநாதன் மாதிரி அவர் செயல்படுவார். அதாவது ஜென்மத்தில் ராகு, 2ஆம் இடத்தில் குரு. இதுக்கு முன்னால் குரு நிலை சரியில்லைங்க. ஏன்னா குரு வக்கரத்தில் இருந்தது, இன்னொன்று ராகோட சேர்க்கையாக இருந்தது. அதனால் நீங்கள் சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் திடீர்னு தடைகள் வந்திருக்கு. கிடைக்கிறது நல்லதாகவே கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். கடைசியில் பார்த்தா அது கிடைக்கக்கூடியது அப்படியே தடை மாறி தடுமாறி நடக்காமல் கிடைக்காமல் போயிருக்கும். ஏன்னா அது குருவோட ராகு சேர்க்கையினால் இந்த 1.5 வருட காலம் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ ராகுவும் பெயர்ச்சியாகி ஜென்மத்துக்கு வந்தாச்சு. குரு வக்ர நிலையிலிருந்து கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி நிவர்த்தி ஆயிடுச்சு. அப்போ அந்த குரு சுபத்துவமாக இருக்கிறார். அப்போது 2ஆம் இடம் இருக்கிறது, தனஸ்தானத்தில் இருக்கிறது மேன்மையை கொடுக்கும். அதே சமயம் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 8-9ஆம் இடத்தில் உங்களுக்கு சுக்கிர பகவான் இருக்குதுங்க. ஆரம்பத்தில் 4ஆம் தேதி வரைக்கும் தை மாதம். அதுக்கு அப்புறம் அதாவது விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தனுசுக்கு பெயர்ச்சி ஆகுவார். அதாவது அது பெயர்ச்சியாகி 28ஆம் தேதி மறுபடியும் மகரத்துக்கு பெயர்ச்சி ஆவார். இது சுக்கிரனுடைய இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நிலை. ஆனால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் உங்களுடைய 2ஆம் அதிபதியும் உங்களுடைய பாக்கியாதிபதியும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பார் வரக்கூடிய, அதாவது இந்த 22ஆம் தேதி வரைக்கும் இந்த தை மாதம். அதுக்கப்புறம் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வருவார். இது அற்புதமான யோகம். சரிங்களா? அடுத்தது பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு புதன் 18ஆம் தேதி அதாவது தனுசில் இருப்பார். அடுத்தது மகரத்துக்கு 18ஆம் தேதிக்கு மேலே பயிற்சி ஆவார். இதுதான் கிரக அமைப்புகள். 12ஆம் தேதி அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவானும் 11ஆம் இடத்தில் சூரிய பகவானும் இருந்து செயல்படுத்தக்கூடிய மாதம்தான் இந்த மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் உங்களுடைய 6ஆம் அதிபதி, அதாவது 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கடனாளி கண்டிப்பாக கடன் கட்டக்கூடிய ஒரு தன்மை, ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் கண்டிப்பாக. அதே சமயம் உங்களுக்கு கடந்த காலத்தில் தொழில் ரீதியில் ஒரு வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விதம்,
வெளியூர் போனாலும் வெளியூர் வட்டாரத்திலிருந்து தொழில் செய்யக்கூடியாத ஒரு நிலைகள் இதெல்லாமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. எங்கே போனாலும் நிரந்தரமாக இருக்க முடியல, ஒரு வேலையில் ஒரு வாய்ப்புகளுங்கிறது சரியாக அமைய மாட்டேங்குது. எங்கள் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திறமை கண்ணில் பார்த்தா கையில் செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடியவங்க தான் மீனராசினியர்கள். ஆனால் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை நிரந்தரமாக இருக்க முடியாத ஒரு நிலைகள் இருந்திருக்கும். ஆனால் இப்போது உங்களுக்கு ஒரு தொழில் ரீதியிலே ஒரு சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அதாவது இந்த தொழிலில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல் அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு காலகட்டம். எதை வச்சு சொல்கிறோம்னா, உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி பாக்யாதிபதியும் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானால், சரிங்களா, ஆனால் உங்களுக்கு அந்த தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகும், தொழில் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் தீரும், தொழிலால் ஏற்பட்ட பாதிப்புகள், தொழிலே முடங்கி போச்சு, என்னால் தொழிலே பண்ண முடியல, ஒன்றுமே இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கஷ்டங்களை நிவர்த்தி ஆகக்கூடிய நேரமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் ஆச்சுங்களா, உங்களுடைய ராசிக்கு மீன ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருப்பதனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சூரியனால் நன்மைகள், ஒரு வெளிநாடு வெளி ஊர் வெளி பிரயாணம், கடல் கடந்து போக வேண்டிய வாய்ப்புகள், தூரத்தில் போய் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப பாக்கியங்கள் இதெல்லாமே மேன்மை தரக்கூடிய ஒரு நிலையாக ஏற்படும். 12இல் சனி எப்போவுமே உங்களுக்கு இந்த 12ஆம் இடத்தில் சனி இருந்துட்டாலும் கண்டிப்பாக இந்த சனியின் பாதிப்புனால் உங்களுக்கு விரயச்சனியாக இருந்தால், அதாவது இந்த குருவோடைய 2ஆம் பார்வை 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நன்மையினால் உங்களுக்கு சுப செலவுகள் பண்ணணும். ஒரு இடம் வாங்கிறது, ஏற்கனவே வாங்கணும்னு நினச்சோம் வாங்க முடியல, வீடு கட்டணும்னு நினச்சோம் கட்ட முடியல, பாதிலே நின்று போச்சு, இடம் வாங்கி கிரையும் பண்ண முடியல, சிக்கலாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் இந்த தை மாதத்தில் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதனால கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் இருந்து நன்மைகள் ஏற்படும். அதே மாதிரி பூர்வீக பிரச்சனைகள், சொத்து வம்பு வழக்கு கச்சேரி கோர்ட்டு சிக்கல் தீரவே மாட்டேங்குது, பிரச்சனை தீரவே மாட்டேங்குது, சொத்து இருக்குது அணுவிக்க முடியல, அந்த இடத்துல இருக்க முடியல, ஏதோ ஒரு விதத்தில் சிக்கல்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க, வம்பு வழக்காக போயிட்டு இருக்குது, கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டே இருக்குது, தீர்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் இருந்து பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நெருங்கும். 2ஆம் இடத்தில் குரு இல்லைங்களா, இந்த குரு இருப்பதனால நிச்சயமாக 11ஆம் இடத்தில் சூரியன் 2ஆம் இடத்தில் குரு, அப்போது இந்த குரு உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிரிகள் தொல்லைகள்னால நிவர்த்தி ஆகும். எப்படி, நமக்கு யார் பாதகமாக நினைக்கிறாங்களோ, யார் சிக்கல் ஏற்படுத்தினாங்களோ, நம்மளை யார் ஏமாற்றினும் நினைச்சாங்களோ ஏமாத்தினாங்களோ அவங்களுக்கு முன்னால் நமக்கு ஒரு சாதகமான ஒரு வாய்ப்புகள் அமையும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீதி சூட்சமம். சரிங்களா? அதே சமயம் ஒரு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பண்ண முடியல, தடுமாறக்கூடிய நிலை. நான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல முதல்ல ராகு இருந்தது இல்லைங்களா, அப்போ என்ன ஆகியிருக்கும், ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணலாம்னு நினைக்கலாம். சரிங்களா? ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடைப்படுறது, அவர் வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பண்ண முடியல அப்படின்னு தடுமாறுறது, கடைசியில் வீடு ஒரு வருமானம் ஒரு அமௌண்ட் வரும்னு எதிர்பார்த்து ஒரு வேலையை ஆரம்பித்து கடைசிக்கு பார்த்தா அந்த படம் வராதனால இந்த வேலை அவை நின்றுட்டு இருக்குது. நமக்கு பின்னால் ஒன்று ஆரம்பித்தது கூட முடிப்பாங்க, ஆனால் நம்மளால் முடிக்க முடியலைங்கிற ஒரு தயக்கம் வர்றது. சரிங்களா? அதே சமயம் அதாவது இது ஆரம்பித்ததே நம்ம தப்பாக போச்சா, இது ரைட்டாக தப்பா, இது மட்டும் இல்லை, வீட்டு விஷயம் மட்டும் சொல்கிறாங்க, இடத்துல இருந்து எல்லாமே அப்படி தான் சொல்கிறேங்க. எல்லாமே அப்படியே போயிட்டு இருந்து அப்படியே பிரேக் ஆகி நிற்கிறது, அது முழுமையாக செய்யாமல் விடாமல் தடுக்கிறது. இதெல்லாமே இந்த 1.5 வருஷம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கு. ஒரு விதத்தில் பார்த்தா இப்போ கூட திருமணம் ஆனவங்களுக்கு திருமணத்தில் குடும்ப விஷயத்தில் சில சிக்கல்கள் ஏற்பட்டு, சரிங்களா? அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக என்னவோ மன வாழ்க்கை நிம்மதி இல்லையே, நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்குது, ஒருத்தருக்கு ஒரு புரிஞ்சுக்க முடியாத ஒரு சிக்கல்கள் ஏற்படுறது, இதனால் வம்பு வழக்குன்ட்டு கடைசியில் கோர்ட்டு வரைக்கும் போய் இதில்
தீர்க்கவும் முடியல, சேர்ந்து வாழவும் முடியல, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இதில் எப்போ தான் தீரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக மாறுதல் கிடைக்கக்கூடிய இந்த மாத நிலையாக இந்த தை மாதத்தை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஏற்படக்கூடிய நன்மையான மாதமாக தான் எடுக்கக்கூடிய நிலையாக இருக்குதுங்க. அதே மாதிரி மீன ராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் குரு பகவான் தான், சரிங்களா? ஆனால் அந்த 10ஆம் அதிபதி இப்போ 2ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய அதாவது உங்களுடைய 10ஆம் ஸ்தானத்தை, அப்படின்னா அதே 10ஆம் ஸ்தானத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயம், நீங்கள் சாதாரண வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய அளவில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதாவது சொந்தமாக வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அரசாங்கத் துறையில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அரசியல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தை மாதத்திலிருந்து கணக்கு போட்டோம்னா வரக்கூடிய இந்த மே மாதத்துக்குள்ளே நீங்கள் தொழில்கள்னால ஒரு பெரிய மேன்மை அடையக்கூடிய மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும், முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும், தொழில்னால் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த தை மாதத்தில் இருந்து உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சூரியன் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு மேன்மை தான். 12ஆம் இடத்துல இந்த சனி மட்டும்தான் விரையச்சனி இருக்கிறதால சுப நிகழ்வுகள் பண்ணால் சரியாக போயிடும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோணுங்க. ஜென்மத்தில் ராகு இல்லைங்களா, கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோணும், கொஞ்சம் நிதானத்தை எடுத்துக்கோணும். சாப்பிட்ற விஷயத்திலிருந்து உடல் நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இதில் எல்லாமே கொஞ்சம் கவனம் எடுத்து கொஞ்சம் அக்கறையோடு நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட உறவு ரீதியில் கடந்த காலத்தில் வந்த பிரச்சனைகள் இல்லையா, திடீர்னு வரக்கூடிய பிரச்சனைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அது இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்புறம் நட்பு வட்டாரத்தில், நண்பர்கள் வட்டாரத்தில், சொந்த பந்த வட்டாரத்தில் கண்டிப்பாக நெருங்கி இருப்பது அது கொஞ்சம் சரியில்லை. தனித்து நீங்கள் முடிவெடுத்தால் அது வல்லமை கொடுக்கும், மேன்மையை குடிக்கும். அதே மாதிரி இந்த 7ஆம் இடத்துல கேது பகவான் என்ன பண்ணும்னா, உறவு ரீதியில் நெருங்கும் போது நாம்ளே கொடுத்தாலும் அந்த இடத்துல பகையாக்கிடும், சங்கடத்தை கொடுத்துரும். அந்த பகை என்னாக்குன்னா விரோதத்தை கொடுத்து அது கடுமையான தீராத பகை அப்படிங்கிற ஒரு நிலைகள் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கும். அப்போது அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உறவுகளை கொஞ்சம் நெருக்கம் காட்டக்கூடாது, விலகி இருக்கிறது நன்மை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பு பழக்க வழக்கம், நண்பர்கள் வட்டாரத்தில் நான் ஆச்சு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நம்மக்கிட்ட இல்லைனாலுமே நம்ம அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, இல்லை நம்ம அவசர பணம் சம்மந்தப்பட்டதை அவங்களுக்கு கொடுக்கும்போது இதனால் விபரீதங்கள் நீங்கள் ஏற்கனவே அடைஞ்சிருப்பீங்க. பாதிப்பு, கொடுத்த பணம் வரல, இன்றைக்கி நாளைக்குன்னே லேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்மளால் ஒரு தேவையான விஷயங்கள் பண்ண முடியல, இல்லை வாங்கின பக்கம் இப்போ நாம் கொடுக்க முடியல, இந்த நிலை இருக்கிறது. அதனால் இனிமேலும் நீங்கள் நண்பர்கள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள்கிட்ட கொடுக்கல் வாங்கல் நிச்சயமாக கவனம் தேவை. அதிகமான ஒரு நட்பு ரீதியில் இருக்கிறவங்கள நம்ம கொடுத்து நம்ம பகையை நாம்ளே உருவாக்கிக்கக்கூடிய ஒரு நிலை வேண்டாம். அதனால் கொடுக்கல் வாங்கல் சொந்த பந்தத்தில் எதுவும் வேண்டாம். எதுவும் அதே மாதிரி பேப்பரில் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்களுக்கு உதவிங்கிறது போய் நம்ம முன்ன போய் நிற்கிறது, இதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு நிலை வேண்டாங்க, சரிங்களா? இது இந்த நிலைப்பாடுகள் இருந்தாலும் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனிச்சையாக சுயமாக நீங்களாக யோசித்து ஒரு முடிவெடுத்து எது பண்ணலாம் அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் பண்ணுங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் பண்ணுங்கள். கூட்டு பிஸ்னஸ்ங்கிற விட தனிப்பட்ட முறையில் தொழில் பண்ணிங்கன்னா அது நன்மையாக இருக்குது. ஒரு ப்ரைவேட் தொழிலை பண்ணால் கூட மறுபடியும் சொந்தமாக ஒரு தொழில்கள் செய்கிறது அந்த மாதிரி பண்ணாலும் நல்லா இருக்கும். அயல்நாட்டில் இருந்து மீண்டும் வெளியூர் பயணங்கள் தொடங்குறது, இல்லை வெளிநாடு போகணும்னு நினச்சி முயற்சிகள் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் முயற்சிகள் பண்ணுங்கள். அரசாங்கத்துறையை சம்மந்தப்பட்ட ஒரு வேலை வாய்ப்புக்கு ஏதாவது நம்ம முயற்சிகள் பண்ணலாமா அப்படின்னு நினச்சி முயற்சிகள் இந்த மாதத்திலிருந்து பண்ணுறது, இதெல்லாமே மேன்மையை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கிறது நல்லது, சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா புத்திர பாக்கியங்கள் தடைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 7ஆம் இடத்தில் இந்த கேது இருக்கக்கூடிய இந்த தை மாதமாக இருக்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில்
அதே மாதிரி முன்னோர்கள் திருமண தடை சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய இந்த தை மாதமாக இருக்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய லக்னம் என்ன ராசி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த தை மாதம் அமாவாசைக்கு என்ன கோயிலுக்கு போகணும், என்ன பரிகாரங்கள் பண்ணணும் தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் முயற்சிகள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மீண்டும் ஒரு அருமையான ஒரு யோகங்கள், தடப்பட்ட விஷயங்கள், சாதகமான அமைப்புகள் அமையுங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதக லக்னம், பிறப்பு ஜனன திசை இதெல்லாமே முக்கியம். சரிங்களா? அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முயற்சிகள் பண்ணுங்க. எந்த கோயிலுக்கு போகலாம், இந்த தை மாதம் முக்கியமான அமாவாசை. சரிங்களா? முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சில தடைகள் கூட இருந்ததுன்னா, பித்ருக்கள் பரிவர்த்தனை இருந்தாலும் அது உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் நிமோசனம் பண்ணும்போது கடந்த காலம் நம்ம மாறி மாறி கஷ்டங்களே அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே, இது எதனால் அப்படின்னு கூட சில பேர் தத்தளிச்சுட்டு இருக்கலாம். அதனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இதை மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மேன்மையை கொடுக்கும். உங்களுடைய வாழ்வாதாரம் பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.